முகங்கள் புதிய ஸ்வரங்கள் புதிய முகங்கள். தங்கநகை உலகெங்கும் புகழ்பெற்ற சென்னை தியாகராய நகர் உஸ்மான் ரோடு லலிதா ஜுவல்லரி மார்ட் பிரைவேட் லிமிடெட் வாரம் தோறும் வழங்கி வரும் வேடிக்கை வினோத இசை நிகழ்ச்சி. புதிய முகங்கள் புதிய ஸ்வரங்கள் புதுவிதமான இசை ஸ்வரங்கள். பாருங்கள் கேளுங்கள் மகிழுங்கள். பாட்டுக்கு பாட்டு லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு. பாட்டுக்கு பாட்டு லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு. உன்னாலே பல ஞாபகம் ஞா என்ற எழுத்திலே மணி ஒலித்திருக்கிறது. நன்றாக ஒலி வாங்கிய பக்கத்தில் வைத்து பாடுங்கள். ஞா. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஏதோ ஒன்றை தொலைத்தது போலே ஏதோ மீண்டும் பிறந்தது போலே காலம் மீண்டும் நடைத்தது போலே கண்களினோரம் கண்ணீர் வருதே. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் மீண்டும் ஞா என்ற இடத்திலே மணி ஒலிக்கிறது. ராஜதுரை ஞா. ஞாயிறு தினம். ஞாயிறு தினத்தில் ஒளிபரப்பாகும் ஒளிப்பதிவாகும் நிகழ்ச்சி ஞா. ஞாயிறு என்பது பெண்ணாக திங்கள் என்பது பெண்ணாக ஞாயிறு என்பது கண்ணாக திங்கள் என்பது பெண்ணாக செவ்வாய் கோவை பழமாக தினமும் இருப்பேன் இனிதாக. கடைசி வரை சேர்ந்தே நடந்தது தனியா என்றாலும் விட்டு பிடிப்போம். சரி, அதே எழுத்தை நாம் வைத்துக் கொள்வோம். சே சே குரில் அல்ல, சே நெடில். சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க முக்குத்தியும் பின்னல் ஒரு தீபம் ஏற்றி வைத்து போக சொக்கு நின்ற வெக்கம் வந்து வண்ண கோலம் ஒன்று போட என்னை நான் உன்னிடம் அள்ளி கொடுக்க. சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க. தென்றல் என்ற சொல்லை உச்சரிக்கும் பொழுது மணி ஒலித்திருக்கிறது. தே அல்லது தே இரண்டு எழுத்துக்களில். தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. தேகின்றது தேகின்றது பொன்மாலை நிலா தேயாதது நம் ஆசை நிலா. இது வானம் போலே வாழும் பாசம். தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. தென்மதுரை வைகை நதி. நதி தீ இந்த இடத்திலே மணி ஒலித்திருக்கிறது. இம்முறை தீ குரில் அல்ல, தீ நெடில். தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா திரனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா திரனா. நதியே நதியே காதல் நதியே நீயும் பெண்தானே அடி நீயும் பெண்தானே. ஒன்றா இரண்டா காரணம் நூறு கேட்டால் சொல்வேனே பதில் கேட்டால். சரி, அவர் பார்த்தால் சாது, ஆனால் புலி போல் பாய்ந்தால் புலி போல் எத்தனையோ பாடல்களை அப்படியே மனதில் பதியம் போட்டு வைத்திருக்கின்றார். கேட்டால் கே என்று உச்சரிக்கும் பொழுது மணி ஒலித்திருக்கிறது. கே நெடில் அல்ல, கே குரில். கிழக்கு செவக்கையிலே கிழக்கு செவக்கையிலே நான் கீரை அறுக்கையிலே
பழச நினைக்கையிலே பல்லருவா பட்டிருச்சு பல்லருவா பட்டிருச்சு மீச வெட்டருவா ஏ வார்த்தை சுட்டுருமா மீச வெட்டருவா ஏ வார்த்தை சுட்டுருமா ஏ நேசம் களைஞ்சிருமா நான் நேசம் நினைக்கையிலே நெஞ்சுருகி போயிருச்சு. இரண்டு சொற்கள் தான், மூன்று சொற்களாகவில்லை. பாடலை அந்த பாடல் காட்சியில் நடித்தவர் இன்று மக்கள் செவியிலே மிக உயர்ந்த இடத்தில் இருக்கின்றார் இல்லையா? நீங்களும் அந்த உயரங்களை தொட வேண்டும். சி அதாவது கிழக்கு என்பது பேச்சு வழக்கில் கிழக்கு என்று உச்சரிக்கப்படுவதால் சரியாக அந்த பாடலை தெரிவு செய்தீர்கள். சி என்ற எழுத்திலே வாணி ஒலித்திருக்கிறது. நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய எழுத்து சி, குரில் அல்ல, சி நெடில். சீர் கொண்டு வா இந்த இடத்திலே மணி ஒலித்திருக்கிறது ராஜதுரை. குரில் அல்ல, கோ நெடில். கோபமா என் மேல் கோபமா பேசம்மா ஒரு மொழி பேசம்மா என் பாலைவனத்தில் உந்தன் பார்வை யாரு வந்து பாய்ந்திடுமா உன் ஊடல் தீர்வதற்குள் எந்த ஜீவன் மெல்ல ஓய்ந்திடுமா புல்லுயிரே உருகுதம்மா கோபமா என் மேல் கோபமா. பழைய பாடல்கள் மட்டுமல்ல, புதிய பாடல்களையும் அப்படியே அச்சொட்டாய் மனதில் பதித்து வைத்திருக்கின்றார். பாராட்டுக்கள். மீண்டும் அதே எழுத்தில் மணி ஒலித்திருக்கிறது. குரில் அல்ல, கோ நெடில். கோடி கோடி மின்னல்கள் ஓடி வந்து பாயுதே நடி ஏனடி ஏனடி ஓடி வந்த வார்த்தைகள் ஓசையின்றி தேயுதே நடி ஏனடி ஏனடி மூச்சிலே புது வாசனை இது ஏனம்மா இளைய மனதில் காதல் பிறந்த நேரமா. மீண்டும் அதே எழுத்தில் மணி ஒலித்தாலும் இம்முறை கோ நெடில் அல்ல, கோ குரில். கொக்கு செய்வ கொக்கு ஒரு கெண்ட மீனை கண்டு வேறதான் முடிச்சிருச்சா கொக்கு செய்வ கொக்கு ஒரு கெண்ட மீனை கண்டு வேறதான் முடிச்சிருச்சா மீனு மேல கண்ணு அது ஒத்த காலில் நின்று கொத்தித்தான் முடிச்சிருச்சா மீனு மேல கண்ணு அது ஒத்த காலில் நின்று கொத்தித்தான் முடிச்சிருச்சா பிரம்மச்சாரி யாரும் இங்கு கிடையாது ஒரு காதல் இல்லாம சுப வாழ்க்கையும் ஏது ஆகாயத்தை பொத்தி வைக்க முடியாது ஒரு காதல் உள்ளதே பாரு கொக்கு செய்வ கொக்கு ஒரு கெண்ட மீனை கண்டு. மீ இந்த இடத்திலே மணி ஒலித்திருக்கிறது. மீ குரில் அல்ல, மீ நெடில். மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா தேனம்மா தேனம்மா நெஞ்சம் தேனம்மா மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா தேனம்மா தேனம்மா நெஞ்சம் தேனம்மா சுகமாக ஒரு ராகம் சுகமாகவே சுகம் காண துணை வேண்டாமோ அப்படி என்றால் பாட்டுக்கு பாடி நிகழ்ச்சி லலலா லலலா நனனா தனனா என்று பாடி பிடிக்கலாம் இல்லையா? 3 சொற்களை மறந்து விட்டீர்கள். எனவே நிகழ்ச்சியில் தொடர்ந்து கலந்து கொள்ளும் வாய்ப்பினை இழக்கின்றீர்கள். நன்றி நன்றி நன்றி. இந்த போட்டியாளர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து வருகின்றார். ஸ்ரீவில்லிபுத்தூர் 25 சக்கரக்குளம் தெரு, இலக்கம் 3A, அதன் கீழ் 19 என்ற முகவரியைச் சேர்ந்த டி கிருஷ்ணகுமார். வாருங்கள் கிருஷ்ணகுமார், உற்சாகப்படுத்துங்கள். வணக்கம் கிருஷ்ணகுமார். வணக்கம் சார். ஸ்ரீவில்லிபுத்தூர் எங்கள் நெஞ்சுக்கு நெருக்கமான ஊர். ஏன் தெரியுமா? இலங்கையில் நான் வாழ்ந்த பகுதியில்
அந்த காலத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் தான் அதிகமாக வாழ்ந்தார்கள். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு இன்னொரு பெருமை இருக்கிறது, என்னவென்று சொல்லுங்கள். பால்கோவா. பால்கோவா. சாப்பாட்டில் தான் ஒரு நினைவு இருக்கிறது. தமிழக அரசு சின்னத்தில் இருக்கும் ஆலயம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிறது இல்லையா? கண்டிப்பாக. அதைத்தான் முதலில் சொல்வீர்கள் என்று நினைத்தேன். சரி சரி, முதலில் வயிற்றை கவனிக்கின்றார். சரி சரி, சொல்லுங்கள், உங்களை பற்றி சொல்லுங்கள். என் பேர் கிருஷ்ணகுமார். நான் செகண்ட் இயர் BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறேன். கலசலிங்கம் யூனிவர்சிட்டியில் பண்ணிட்டு. இசையும் பயின்று வருகின்றீர்கள்? சார், சின்ன வயசுலேருந்தே கற்றுக்கலாம். சரி, இளம் வயதிலிருந்து. காரணம், அவருடைய தந்தையும் கூட ஒரு இசை கலைஞர், குடும்பமே இசை குடும்பம் இல்லையா? கண்டிப்பாக சார். உங்கள் தந்தையை கொஞ்சம் அடையாளம் காட்டுங்களா? அங்கே இருக்கிறாரா, இங்கே இருக்கிறாரா? அப்பா ரொம்ப நாளாக திண்டுக்கல் அங்கிங்க இசைக்குழுவில் அப்பாவும் சித்தப்பா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா வந்து வயலினிஸ்டாக இருக்காங்க. திண்டுக்கல் அங்கிங்க இசைக்குழுவின் பலமே வயலின் இசை வாத்திய குழு. இதோ 4 சகோதரர்கள், 5 சகோதரர்கள், 5 சகோதரர்கள். இப்போது 3 சகோதரர்கள் இங்கே, 4 சகோதரர்கள் இங்கே. தமிழ் திரை இசை உலகிலும் அந்த சகோதரர்களில் இசைஞானி இளையராஜாவின் இசையில் கூட பின்னணி இசை வழங்கி கொண்டிருப்பார்கள். அந்த இசை குடும்பத்திலிருந்து வந்திருக்கின்றார்கள். கண்டிப்பாக. அதை இனிமையாக பாடுவார் என்று நம்புகின்றோம். எங்கே உங்கள் அபிமான பாடலை பாடுங்கள். அதாவது கேட்பவர்களின் காதுக்கு நோகாமல் பாடுவது என்ற ஒரு கலை இருக்கிறது. அது இப்போதே அதில் நல்ல பயிற்சியத்தோடு தன்னுடைய கற்பனை வளம் அதனையும் கூட பாடலை ரசித்து பாடும் பொழுது எஸ்பிபி போன்றவர்கள் எல்லோரும் நாம் அடிக்கடி கேட்ட பாடலை கூட மேடையில் பாடும்போது ஏதோ ஒரு புதிய ஒரு பாடலை பாடுவது போல் கற்பனை வளத்தோடு பாடுவார்கள். அந்த கற்பனை வளம் உங்களுக்கு இருக்கிறது, வாழ்த்துக்கள். சரி, மீண்டும் தோ என்ற எழுத்திலே தான் மணி ஒலித்திருக்கிறது. தோ அல்லது தோ. தோள் மீது தாலாட்ட ஏன் பச்சை கிளி தூங்கு, தாய் போல தாலாட்ட ஏன் தங்கமே நீ தூங்கு.
நிலவ கேட்டா பிடிச்சு தருவேன் மாமன், உலக கேட்டா வாங்கி தருவேன் மாமன். தங்க நிலவே தங்கரதமே தூங்காயோ, தாயின் மனமே தூங்காயோ, முத்துச்சரமே தூங்காயோ, முல்லை ரதமே தூங்காயோ. தூ இந்த இடத்திலே மணி ஒலித்திருக்கிறது. தூ அல்லது தூ இரண்டு எழுத்துக்களில் வாய்ப்பு. கிருஷ்ணகுமார். துள்ளி துள்ளி நீ பாடம்மா சீதை அம்மா, நீ கண்ணீர் விட்டால் எந்த மனம் தாங்காதம்மா. துள்ளி 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 நீ பாடம்மா சீதை அம்மா. மா என்று முடித்திருக்கின்றார். இம்முறை நாம் உங்களுக்கு ஒரு புதிய எழுத்தை தருகின்றோம். அந்த வரிசையில் மா அல்ல மை. மையா மை. மைனாவே மைனாவே இது என்ன மாயம், மழையில்லை நனைகின்றேன் இது என்ன மாயம். மைனாவே மைனாவே இது என்ன மாயம், மழையில்லை நனைகின்றேன் இது என்ன மாயம். நேற்று பார்த்த பார்வையோ பாலை வார்த்து போனது, இன்று பார்க்கும் பார்வையோ மாலை மாற்றி போனது. காதல் என்பதா இதை மாயம் என்பதா, காதல் என்பதா இதை மாயம் என்பதா. மைனாவே மைனாவே இது என்ன மாயம், மழையில்லை நனைகின்றேன் இது என்ன மாயம். ஒவ்வொரு பாடலுக்கும் அவருடைய குரல் மெருகேறிக்கொண்டே போகிறது. இது மாயம் அல்ல. இ இது என்று உச்சரிக்கும் பொழுது மணி ஒலித்திருக்கிறது. இ அல்லது இ இரண்டு எழுத்துக்களில் வாய்ப்பு. இரவா பகலா குளிரா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாது, கடலா புயலா இடியா மழையா நம்மை ஒன்றும் செய்யாது. ஆனால் உந்தன் மௌனம் மட்டும் ஏதோ செய்தடி, என்னை ஏதோ செய்தடி. காதல் இதுதானா, சிந்தும் மனை போல சிதறும் என் நெஞ்சம். கொஞ்சம் நீ வந்து கோத்தால் இன்பம், நிலவின் முதுகும் பெண்ணின் மனதும் என்றும் ரகசியம்தானா. கனவிலே வந்து சொல்லடி பெண்ணே காதல் நிஜம்தானா. இரவா பகலா குளிரா வெயிலா என்னை ஒன்றும் செய்யாது. செய்யாதிரு இந்த சொல்லை உச்சரிக்கும் பொழுது மணி ஒலித்தது. ராஜதுரை, நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய எழுத்து சே அல்ல சே நெடில். நன்றி. பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி லலிதா நகை மாளிகை என்ற அனுசரணையாளர்களால் ஆதரவாளர்களால் தொடர்ந்து வழங்கப்படுவது மற்றும் ஒரு சாதனை என்றால் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் நேரில் வந்து அதன் அதிபர் தங்க நாணய பரிசுகளை வழங்குவது மற்றும் ஒரு சாதனை. இன்றும் திரு கிரண் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார். மதுரைக்கே வந்து தங்க நாணயங்களை வழங்கப் போகும் கிரண் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். பரிசினை பெற, தங்க நாணய பரிசுகளை பெற இந்துமதி, ராஜதுரை இருவரையும் அழைக்கின்றோம். ராஜதுரை, இந்துமதி இருவரும் வாருங்கள். முதலில் இந்துமதிக்கு இரண்டாவது பரிசு. இந்துமதி இரண்டாவது பரிசு. மதுரையில் அதிகப்படியான பாடல்களை பாட்டுக்கு பாடு நிகழ்ச்சியில் பாடிய சாதனையாளர் திரு ராஜதுரை அவர்களுக்கு முதல் பரிசு தங்க நாணய பரிசு. பரிசுகளை வழங்கிய லலிதா நகை மாளிகை அதிபர் திரு கிரண் அவர்களுக்கு எங்கள் நன்றி. இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவிலே கூட நாம் அந்த நாள் நினைவை கடந்த சில வாரங்களாக நாம்
பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியின் 15 ஆண்டு கால பாரம்பரிய வரலாற்றில் கடந்த பாதையை மீட்டி மகிழ்கிறோம். அந்த மகிழ்ச்சியை மீண்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள அந்த நாள் நினைவு ஒன்று இதோ. எங்கே மண்டபம் நிறைந்த கரகோஷம் மகாநதி சோபனா வழங்கும் பாடலுக்கு. मनोहरी कल्याणकारी कलुषारी मंत्रनम सेयडी श्रीदेवी रंगनायकी नामम संततम सुल्लडी. Thank you.